அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நோன்புடைய சட்டத்திட்டங்களிலே அடுத்தது என்னென்னா சஹர் உணவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே பதியப்பட்டிருக்கிறது. தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா. நீங்கள் சஹர் உணவு உண்ணுங்கள், அந்த சஹர் உணவிலே அல்லாஹு தாலா பரக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த சஹர் உணவிலே பரக்கத்து இருக்கிறது, அருள் இருக்கிறது. இந்த உணவை நீங்கள் உண்ணுங்க அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ், எங்களுடைய நோன்புக்கும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய நோன்புக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னென்னா சஹர் உணவு உண்பது. இதுக்கு முதல்ல சென்ற யூத கிறிஸ்தவர்களும் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய நோன்பிற்கும் எங்களுடைய நோன்பிற்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னென்னா சஹர் உணவு உண்பது. ஆகவே நாங்கள் சஹர் உணவை உதாசீனம் பண்ணக்கூடாது. நாங்கள் என்ன செய்யுது, குறைந்த அளவாவது நமக்கு சாப்பிடக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லாவிட்டாலும் இந்த ஹதீஸை வச்சு நாம் என்ன செய்யணும், சஹர் அந்த நேரத்தில் எழுந்து அல்லது சஹர் நேரத்தில் நாம் உணவை உண்டு இந்த சுன்னாவை நாங்கள் என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்த வேண்டும். இதிலே அல்லாஹு தாலா பரக்கத்தை அருளை வைத்திருக்கிறார். அடுத்தது, இந்த சஹர் உணவு எப்போ உண்ணணும், சிறந்த நேரம் என்னவென்றால் ஃபஜ்ருடைய அதானுக்கு சற்று முன். அது எவ்வளவு நேரம் அப்படிங்கிறத பின்னால் வரக்கூடிய ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே, சஹீஹ் புகாரியிலே பதியப்பட்டிருக்கிறது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார்கள், நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து சஹர் உணவை உண்டோம். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சுபஹ் தொழுகைக்காக சென்றார்கள். அப்போது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், நான் கேட்டேன், அப்போ சஹர் உணவை உண்டதுக்கு பிறகு தொழுகைக்கு போனாங்கண்டா மிக கிட்டடியில் இருப்பது போன்றிருக்கிறது. அப்போ எவ்வளவு நேரம் உங்களுடைய சஹர் உணவுக்கும் அதானுக்கு மத்தியில், ஃபஜ்ருடைய அதானுக்கு மத்தியில் இருந்தது என்று கேட்டபோது அப்போது சொன்னார்கள், கதுர ஹம்சீன ஆயா, 50 ஆயத்துக்கள் ஓதக்கூடிய அளவு. 50 ஆயத்துக்கள் ஓதக்கூடிய அளவு. அப்போ 50 ஆயத்துன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம். அப்போ எங்களோட சஹர் உணவு எது வரைக்கும் பிற்படுத்தப்பட வேண்டும் என்றால் அதானுக்கு ஒரு 20 நிமிடம் அந்த 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 அளவில் பண்ணிட்டீங்களா, இப்படி 20 நிமிடம் அல்ல அரை மணி நேரம் போன்ற அந்த அளவை வைத்துக்கிட்டோம்டா எங்களுடைய அந்த சஹர் உணவு உண்ணக்கூடிய நேரத்திலேயும் நாங்கள் அந்த சுன்னாவை கடைபிடித்தவர்களாக ஆகுவோம். இது இப்படி நமக்கு அந்த நேரத்தை பிற்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், இந்த அளவிற்கு இந்த நோன்பின் மூலமாக நாங்கள் அதிகமான தாகத்திலும் அதிகமான பசியிலும் இருக்கக்கூடாது என்பதற்கு, நம்மை இந்த நோன்பு மூலமாக அதிக கஷ்டத்தில் ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது, எல்லா விஷயத்திலும் இலகுவை நாடுவது போல இந்த சஹர் உணவு உண்ற விஷயத்தில் கூட என்ன செய்யணும், நாங்கள் அதை பிற்படுத்த வேண்டும். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே அவர்களுக்கு 2 முஅத்தின்கள் இருந்தார்கள். ஒரு முஅத்தின் என்ன செய்வாங்க, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அடுத்த முஅத்தின் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 2 கண்களும் தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சுபஹுடைய நேரம் அந்த 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 நேரத்தில், அதாவது சுபஹ் நேரம் வாரத்துக்கு முன்னால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாங்கு சொல்லுவாங்க. அவங்க பாங்கு சொன்னால் நீங்கள் சாப்பிடுவதையோ குடிப்பதையோ நிறுத்த வேண்டாம். அதாவது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவில் பாங்கு சொல்லுவார்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்கள், குடியுங்கள், இதுவரைக்கும் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதான் சொல்லும் வரை. இந்த 2 பேருக்கு மத்தியில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் என்றால், பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறங்கி வருவாங்க அதான்னு சொல்லிட்டு, இவங்க என்ன செய்வாங்க, அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாங்கு சொல்வதற்காக ஏறுவார்கள். அப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த ஒரு பெரிய இடைவெளி இருக்காது அந்த 2 பேருக்கும் அப்படியே. அதான் அப்போ இது முதல் சொன்ன அதான் எது, ஃபஜ்ருடைய அதான். அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இவங்கட சொல்லாதான் ஃபஜ்ருடைய நேரம் வந்தது பிறகு அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்போ 2க்கும் இடையில் சாப்பிட சொன்ன அதானுக்கும் நிறுத்த சொன்ன அதற்கு மத்தியில் என்ன இருக்குமா, அவங்க இறங்கி வருவாங்க அதான் சொல்லிட்டு இவங்க அதான் சொல்றதுக்கு வருவாங்கண்டா என்ன ஒரு பெரிய இடைவெளி இருக்காது என்பதுதான் இந்த ஹதீஸிலிருந்து விளங்கு கிடைக்குது. இந்த ஹதீதுகளையெல்லாம் நம்ம மொத்தமாக வச்சு விளங்கும் போது என்ன விளங்குது,
நாம் சஹருடைய உணவை அதிகமான அதாவது அதானுக்கு மிச்ச நேரத்துக்கு முன்னால் அதிகமான நேரங்களுக்கு முன்னால் நாம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடாமல் இருப்பதுதான் சிறந்த முறை. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அஸ்வது மினல் கைத்தில் அஸ்வதி ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் உணவை உண்ணுங்கள் எதுவரைக்கும் உங்களுக்கு கருப்பு வெள்ளை கருப்பு கயிறுக்கும் வெள்ளை கயிறுக்கும் மத்தியிலே என்ன வரும் வரை, தெளிவு வரும் வரை. அதாவது இந்த இடத்துல அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். வெள்ளை கயிறுக்கும் கருப்பு கயிறுக்கும் மத்தியிலே தெளிவு வரும் வரை நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள். அப்ப இந்த ஹதீஸ், இந்த ஆயத்தை என்ன சொல்லுது, இரவுடைய நேரத்திலே சாப்பிடுங்க எதுவரைக்கும், ஃபஜ்ருடைய நேரம் வரும் வரைக்கும். ஃபஜ்ருடைய நேரம் வந்துட்டா நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய சாப்பாட்டை நாங்கள் நிறுத்திக் கொள்ளணும். ஃபஜ்ருடைய அதான் கேட்ட உடனே சாப்பிடுவதை நிறுத்திக் கொள்ளணும், குடிப்பதை நிறுத்திக் கொள்ளணும். அதுக்கு பிறகு விடிசஹர் என்று சொல்லி நாங்கள் அவ்வளவு தட்டையில் உள்ளதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கலாம் என்றோ, அல்லது எழும்பும்போது அதான் சொல்லப்படுது இப்போ நம்ம அதான் முடியும் வரைக்கும் சாப்பிடலாம் என்றோ, அல்லது அதான் சொல்லப்பட்டதுக்கு பிறகு எழுந்தவர்கள் இப்போ பரவாயில்லை விடிசஹர் என்றோ சாப்பிடுவது கூடாது. அப்படி சாப்பிட்டால் அந்த நோன்பு அவர்களுக்கு ஈடுபடாது அப்படிங்கிற செய்தியை நாம் விளங்கிக் கொள்ளணும். ஆகவே சஹர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் சொன்ன செய்திகளை நீங்கள் விளங்கி அந்த நேரத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் கடைபிடிப்பது சிறந்தது. அதான் வரைக்கும் தான் அனுமதி. அதானுக்கு பிறகு நாம் அதான் சொல்லப்பட்டவுடன் சாப்பிடுவது குடிப்பது அனைத்தையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.